வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வெயிட்டட் ட்ரெய்லர்னு சொல்லணும். குட் பேட் அக்லி ட்ரெய்லர்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. ஃபைனலி வெளியாக்கிட்டானுங்க. 9 மணி சொல்லி 11 மணி சொல்லி இப்ப கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூலாம் சொல்லி அப்படி இப்படி நோட் பண்ணி கடைசி வெளியாக்கிட்டாங்க. ஸோ வித் வேஸ்டா நம்ம வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ தலை ஃபேன்ஸ் வீடியோ பார்த்துட்டே மறக்காம இப்பயே வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வால்யூம் ஏற்றியாச்சு. Seriously? பழைய பாட்டு அதான் சொல்லல, இறக்கிற போயிரு. ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். அந்த பாட்டு 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மொழி இருக்கும், உயிர். பேட் பாய். ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ. ஓகே கைஸ், ட்ரெய்லர் பங்கமாக இருந்துச்சு. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஐ ட்ரூலி என்ஜாய். சவுண்டுலேருந்து, சீன்ஸ்லேருந்து, கட்ஸ்லேருந்து எல்லாம் தரம் நிரந்தரமாக இருந்துச்சு. அண்ட் தென் நோட் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஆமாம், 1 இல்லை 2 இல்லை, ஏகப்பட்ட அந்த வில்லாவோட அந்த இதை கொடுக்குறாங்க, அந்த வைபை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அர்ஜுன் டாஸ் அந்த எனக்கு அதுல ஓகே ரைட் எடுத்தாங்களா பீக்கங்க அப்படின்னு இருந்துச்சு. ஊருப்பட்ட ரெஃபரன்ஸ். ஆமா, எனக்கு என்னன்னா ரெஃபரன்ஸ் வந்து ஓகே, ஆனா அதுவே படம் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். ஆமா பை இருக்கு, செலிப்ரேஷன் இருக்கு, அது மட்டும் தெரியுது. ஊருப்பட்டது இருக்கு. பில்லாவோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறமா வந்து நம்ம பிரபு பாத்தீங்கன்னா வந்து பில்லா படத்துல இருந்த மாதிரி இருக்கிறாரு. ஆமா, அப்புறம் வந்து பில்லாவோட லுக் இருக்கு. சிம்ரன் இருக்காங்க. அது சிம்ரன் வந்து அந்த அந்த ஒரு படம் இருக்கு, டார்க் ஏஞ்சல்ஸா, ஏதோ ஏஞ்சல்ஸ் நினைக்கிறேன், சார்ல்ஸ் ஏஞ்சல்ஸா, அந்த ஒரு லுக்ல இருக்கிறாங்க. எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மஞ்ச கோசம் அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்கறாங்க. அது கேட்கறாங்க. இது ஏதோ ஒரு படத்தோட வைப்புன்னு தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கமெண்ட்ல இருந்து சொல்லுங்க. அஜித் அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஜெயில நிப்பாங்கல, எழுச்சி லைக் திரும்பி அந்த பழைய அஜித்தை பாக்குற மாதிரியே இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அந்த பழைய அஜித்தை பார்த்துட்டு பட்டுன்னு ஒரு டிரான்சிஷன்ல இப்ப இருக்கிற தலை, அந்த ஒரு ஏகே, இப்ப இருக்கிற ஒரு ஏகே டெக்னிக்கலி வந்து இப்ப இருக்கிற தலை தான் இருக்கு. ஆமா, அதுதான் மேட்ரு. அது கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கு. படத்துல வந்து வேற, ரியல்ல வந்து வேற. அது நல்லா பண்ணிருக்கானுங்க. அதுதான் சொல்லணும் மெயினா. அண்ட் தென் அந்த மெயின் அந்த விஷுவல்ஸ். ஆமா, டேம் குட். அண்ட் இது வந்து எங்களுக்கு போயும்னு சொல்லலாம். மலேசியால நம்ம கையை உள்ள இறக்கி விட்டுருக்கானுங்க பாருங்க, அங்கதான் நிக்குது பொண்ணு வைப்பு. அது கன்ஃபார்மா வந்து தியேட்டர்ல வந்து தெரிக்க போகுது, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. அந்த அந்த பாட்டுக்கு இருக்கிறப்ப ஏகே சண்டை போட்டா ஆக்சுவலி எண்டிங்ல வருது. அந்த எண்டிங்ல கூட நம்ம டாக்கியோட சவுண்ட் வச்சுலாம் முடிக்கிறாங்க. பிள்ளை அப்படியே அடிக்கிறாரு, அப்படியே வந்துட்டே இருக்கிறாரு ஏகே. வேற லெவல்ல இருக்கு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி ஆதிக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் அதுதான். ட்ரெய்லர்ல என்னதான் பண்ண போறாங்க மனசன், ஏதாவது பண்ணியான்னு இருக்கு. ஆனா இதுல பண்ணிட்டாயா, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உண்மையா சொல்றேன் காய்ஸ், மலேசியால தான் இருக்கும். சைலண்ட் சம்பவம் தெரியவே தெரியாது, ஒரு சின்ன லீக் கூட கிடைக்கல. டேம் குட்.
அது எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் பீக் ஆகும். ஆமா, இந்த ட்ரெய்லர் வெயிட் பண்ணதுக்கு தரமான சம்பவம் தான். ஏன்னா இத்தனை மணிக்கு வெளியாக்குறாங்க, அப்புறம் லேட் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் திருப்பி அந்த டைம் வெளியாக்குறதுக்கும் இன்னொரு 10-15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஆனா இருந்தாலும் ட்ரெய்லர் பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரு திருப்தி. ஆனா ஆதிக் ரவிச்சந்திரன் வேற லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க. கண்டிப்பா தலை அப்படி இருக்கு. இன்னொன்று சொல்லி ஆகணும், நம்ம அஜித் ஃபேன் கிளப் ஸோ வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவங்களோட அந்த ஹார்ட் ஒர்க், ஆக்சுவலி அந்த ஒரு பார்க்கலாம் நம்மளோட அந்த ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க அடுத்த செலிப்ரேஷனுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இந்த ட்ரெய்லருக்கு அவங்க இங்கே என்னென்ன செய்கிறாங்க, இத்தனை மணிக்கு வாங்க, நிறைய விஷயம் அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களே நான் ஸ்டாப்பாக அவங்க அது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஹைப்பு இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹைப்புக்காண்டி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்க நிறைய விஷயம் எனக்கு பார்க்குறப்ப ஓகே. அஜித் ஃபேன் கிளப்ஸ் வந்துட்டு மீமா லெத்தோ அண்ட் மை ரெஸ்பெக்ட்ல. ஏன்னா செம்ம ஒரு தெரில அவங்க. ஏன்னா ஒன்றே என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், 10ஆம் தேதி FDFS ஃபேன்ஸ் உங்களுக்கு இந்த அஜித் ஃபேன் கிளப் தரமான ஒரு விஷயத்தை அவங்க பண்ண போகிறாங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று அங்கே வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது என்னன்னு தான் யாருக்கும் தெரில. ஆனால் கண்டிப்பாக பியோர் செலிப்ரேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த ஆன்லைன் ஒன்லி இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறது நம்மளோட பேர் என்ன சொல்லலாம் டே பண்ண மனசை வந்து எந்த அளவுக்கு இறங்கியிருக்காருன்னா ஒரு மேக்கிங் வீடியோவே போட்டிருக்காரு மனசை. அந்த அளவுக்கு மனசை இறங்கிட்டாரு. எனக்கு வச்ச டே வேற லெவலியா அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த எஃபர்ட் வாஸ் த அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பா அந்த எஃபர்ட் வந்து இங்க பே ஆஃப் பண்ணும், அதுல வந்து டவுட்டும் இல்லை, பக்காவா இருக்கு. அண்ட் தென் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தன் இருக்கிறாரு இந்த படத்தை, ஜி பிரகாஷ். அந்த மனசை கண்டிப்பா பேசிதான் ஆகணும். எஸ் பண்ணியிருக்காயா, உள்ள வச்சு பண்ணியிருக்கான், அது நல்லாவே தெரியுது. அந்த பழைய பட்டை போட்டு ஒன்று இறக்குறது, அது நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனோட ஒரு டச்சு. அந்த டச் இந்த படத்தில் இருந்தது வந்து சோ குட். அண்ட் அதே மாதிரி அமர்கலம் நினைக்கிறேன் ஏதோ படத்துல இருந்து பழைய பாட்டை வச்சு ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. படத்துல எப்படி ஒரு புரிய எனக்கு தெரியல. ஆனா அதை வந்து ஏதோ அப்படிதான் இருக்கும். பீஜம் கொஞ்சம் இறக்கி அப்படியே அப்படியே இருக்கும். ஊமிய பொண்ண வைப்பா இருக்கு. ட்ரெயில பக்கா வை மெட்டீரியல், அது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ கண்டிப்பா தேட்டர்ல சம்பவம் இருக்கு காய்ஸ். அது நம்ம தலைவர் இந்த டாக்கி அடிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அவரோட வைப்பு தான். ஆல்ரெடி நம்ம சசிகுமார் படத்துல வந்திருக்கோம், நீங்க பாத்திருப்பீங்க. அதுவே பொண்ணு வைப்பு. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இறங்குனீங்க அந்த பாட்டுக்கு. அதே மாதிரி இது ஒன் ஆஃப் த ஐகானிக் பாட்டு. இந்த பிள்ளை சொல்றது வந்து ஒன் ஆஃப் த ஐகானிக் சாங் வந்து டாக்கி பாடல்லையே அந்த மண்டை ஆட்டுறது தான். ஐ ஹோப் ஏகே நம்ம டாக்கி என்ன ஒரு சீன்ல அந்த ஹேட்டை ஷேக் பண்ணி ஒண்ணு பண்ணா வேற லெவல வைபா இருக்கும், இருக்கும். அது ஒன் டைம் என்ன சொல்றது, ஒன் டைம் ஏதோ சொல்ல தெரியல, ஒரு ஒன் டைம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டில சொல்லலாம், ஒன்ஸ் ப்ளூமன் சொல்லலாமா, அந்த மாதிரி இருக்கும். வார்த்தைகள் இல்லை, அவ்வளவு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டெக்னிக்கலா படம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. எடிட்டிங் கட்ஸ், எடிட்டர் சல்யூட், உண்மையா செம்மையா பண்ணிருக்கேன்ப்பா, வேற லெவல்ல பண்ணிருக்கேன். ஆதி ரவிச்சந்திரன் வந்து இதுக்கப்புறம் உங்களை விட போறது கிடையாது. அந்த மார்க்கெட்டின் என்ன கொடுத்தியோ இது அதே மாதிரி கொடுத்துருக்க பேரு, அதை தவிர பெஸ்டாவே கொடுத்துருக்கீங்க. உங்களை விட மாட்டாரு. இந்த எடிட்டர் அப்படியே கட்டி பிடிச்சி வச்சுக்க போறாரு, நல்லாவே தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கு ஒரு பெரிய பிளஸ் அந்த எடிட்டர் தான். கேமரா ஒர்க்ஸ், கேமரா எல்லாமே பக்கா, விஷுவலி எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு ஃபேன் ட்ரீட், டைரக்டர் ஒரு ஃபேன் ட்ரீட். ஏகே எப்படி பார்க்கணும், நம்மளாம் எப்படி பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சா இந்த ஏகே பார்த்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்களே, இந்த ஏகே எங்க, இந்த உள்ள இந்த ஏகே எங்கன்னு கேட்டீங்களா, இதோ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேக்ஸிமமா தலை ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காட்டுங்க, அவனை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஒன்று பண்ணியிருக்கோம், அதுக்காகவே இந்த வீடியோ வந்து லித்து பார்க்குங்க. அண்ட் வெயிட்டிங் ஃபார் 10th April. ஓகே, ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ராஜ் அண்ட் ஜேகே. இன்னும் வீடியோ பார்க்கலாம். பாய்.